அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற நமது நாட்டிலே ஒவ்வொரு மதத்தவர்களும் மற்ற மதத்தை பற்றியும் அந்த மதத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களை பற்றியும் சரியான முறையிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கிடையே ஒரு நல்லிணக்கமும் ஒரு பரஸ்பர அன்பும் ஏற்படும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பல வருடங்களாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீண்ட பெரிய உரைகள் எதுவும் நிகழ்த்தப்படுவது கிடையாது. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பற்றி மற்ற சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற எத்தகைய சந்தேகங்களாக இருந்தாலும் ஆட்சேபனைகளாக இருந்தாலும் அதை தெளிவான முறையில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. இருந்தாலும் நிகழ்ச்சியை துவக்குவதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தினுடைய பல்வேறு கூறுகளை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை. இஸ்லாம் பல்வேறு மதங்களுக்கு மத்தியிலே ஒரு தனி கொள்கையை கொண்ட மதமாக இருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கின்ற பல்வேறு செய்திகளிலே ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாடுகளின் பெயரால் நாம பிரிந்து கிடக்கிறோம், நிறத்தில் நாம வேறுபட்டு இருக்கிறோம், பேசுகிற மொழியில வேறுபட்டு இருக்கிறோம், பண்பாடு பழக்க வழக்கம் கலாச்சாரம் இதுல எல்லாம் நமக்கு மத்தியில வேறுபாடுகள் இருக்கிறது. மொழியால் வேறுபட்டிருக்கிறோம், மதத்தாலே வேறுபட்டிருக்கிறோம். இப்படி வேறுபட்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் கொள்கை அளவில் கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி. அது எப்படி சகோதரர்களா இருக்க முடியும்? இந்து முஸ்லீம் சகோதரர் இருக்க முடியுமா? முஸ்லீம் கிறிஸ்தவரும் சகோதரா இருக்க முடியுமா? தமிழனும் மலையாளியும் சகோதரா இருக்க முடியுமா? இந்தியாக்காரன ஆப்பிரிக்காக்காரனும் சகோதரனா இருக்க முடியுமா? அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சந்தேகம் வந்தாலும் அது தப்பு. நம்ம சகோதரர்கள் தான். எப்படி சகோதரர்கள் என்றால் இஸ்லாம் உலகத்துக்கு எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இன்றைக்கு உலகத்தில் 650 கோடி மக்கள் வாழ்றோம். இந்த 650 கோடி மக்கள் இப்ப வாழ்றாங்கல்ல, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மக்கள் இருக்கல. இதுல 10% கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 100 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க, அதை விட கூட குறைவா இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உலகத்திலே ஒரு 10 கோடி பேர் தான் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா 1 கோடி பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம போனோம்னு சொன்னா 1 லட்சம் பேர் உலகத்தில் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னா ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் மேல போனோம்னு சொன்னா ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போனோம்னு சொன்னா 2 பேர்ல போய் முடியும். ஒரு ஜோடியில இருந்த இஸ்லாம் எப்படி உலகத்துக்கு சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளாகிய நான் படைத்தது 2 பேரைத்தான். ஒரு ஆம்புளைய படைச்சேன், ஒரு பொம்பளைய படைச்சேன். இந்த 2 பேர் தான் என்னால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள். மீதி எல்லாருமே அவங்களுக்கு பிறந்தவங்க தான். அவங்க வழியாக பிறந்தவங்க தான் நீங்க பல்கி பெருகி பல நிறங்களாக குலங்களாக கோத்திரங்களாக மாறிவிட்டீர்கள். இப்ப ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிற பிள்ளையே 2-3 விதமா இருப்பாங்க. இது பெரிய ஆச்சரியப்படுற விஷயம்லாம் இல்ல. அந்த மாதிரி தான் நம்ம பிரிஞ்சிருக்கமே தவிர, நம்ம மதத்துல வேறுபட்டு இருந்தாலும் நிறத்துல வேறுபட்டு இருந்தாலும் மொழிய ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிற பிள்ளைய, ஒரு பிள்ளை சிவப்பாவும் ஒரு பிள்ளை கருப்பாவும் இருக்கிறது இல்லையா? ஒரு பிள்ளை உயரமா ஒரே அப்பனுக்கும் ஒரே ஆத்தாவுக்கும் பிறந்தா கூட ஒரு பிள்ளை உயரமா இருக்கும், ஒரு பிள்ளை குள்ளமா இருக்குமா இல்லையா? ஒரு பிள்ளை அறிவாளியா, ஒரு பிள்ளை முட்டாளா இருக்குமா இல்லையா? ஒரு பிள்ளை ஆங்கிலம் படிச்ச பிள்ளையா, இன்னொரு பிள்ளைக்கு ஆங்கிலம் தெரியாத பிள்ளையாவும் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்ததுல பார்க்கும் பொழுது பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்ததுனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிளவுபட்டு கிடக்கிறோம். அப்ப நீங்க ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டது, நாங்க ஒரு கொள்கை ஏத்துக்கிட்ட விஷயத்துல பிரிஞ்சிருக்கமே தவிர நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான். ஒரு குடும்பத்துல அண்ணன் திமுகவில் இருப்பான், தம்பி அண்ணா திமுகவில் இருப்பான்,
மாமா காங்கிரஸ்ல இருப்பான், அதனால சொந்தம் இல்லைன்னு ஆயிருமா? ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கலன்னு ஆயிருமா? அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? அப்ப கொள்கையில நம்ம வழிபாட்டு முறையில நம்ம வேறுபட்டு இருந்தாலும் அது நம்ம அண்ணன் தான், இது நம்ம தம்பி தான். அவர் வழிபாட்டு விதம் அதை எடுத்துக்கிட்டாரு, நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். அவர் உரிமை நம்ம மதிப்போம், நம்ம உரிமை அவர் மதிக்கணும். இப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்து கொண்டால் ஒரு நல்லா இருக்கும். இந்த சகோதரத்துவத்தை இப்படி உலகத்துல யாரும் அழுத்தமா சொன்னது இல்லை. நிறைய பேர் சகோதரத்துவத்தை சொல்லுவாங்க, சொன்னா ஒரு பொருத்தமில்லாத காரணங்களை சொல்லி சகோதரத்துவத்தை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நம்ம எல்லாம் சகோதரர்கள் ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருமே 10 மாசம் தான் தாய் வயிற்றுல இருக்கிறோம், அதனால நம்ம எல்லாம் ஒண்ணும்பாங்க. 10 மாசம் தாய் வயிற்றுல இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒன்னாயிருவோமா? ஆக மாட்டோம். ஏன்? 10 மாசம் தாய் வயிற்றுல இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட இருக்குது, அப்ப அதுவும் நம்மள ஒண்ணா? 10 மாசம் தாய் வயிற்றுல இருந்த காரணத்தை எல்லாம் சொன்னீங்கன்னா சகோதரத்துவம் வராது. எல்லாருக்கும் ரத்தம் சிவப்பு தான் அப்படின்னா சகோதரத்துவம் வருமா? சகோதரத்துவம் பேசக்கூடியவங்க இதெல்லாம் பயங்கர தத்துவமா சொல்லுவாங்க. உனக்கு ரத்தம் சிவப்பு, எனக்கு ரத்தம் சிவப்பு, என் பண்ணிக்கு தான் ரத்தம் சிவப்பு, நம்மளும் பண்ணி சகோதரன் முடியுமா? நாய்க்கு தான் ரத்தம் சிவப்பா இருக்கு, அதுக்கு மட்டும் பச்சை கலராவா இருக்கு. அப்ப ரத்தம் சிவப்பா இருக்கிறனால நம்ம எல்லாம் ஒண்ணு சொன்னோண்டு வைங்க, அது நிக்காது. அதே மாதிரி நம்ம பொருந்தாத விஷயங்களை சொல்லக்கூடாது. எதனால நம்ம சகோதரர் ஆகுவோம்? ஒரு சகோதரனா நம்ம ஆகுறதா இருந்தா தாய் தகப்பன் ஒன்னா இருந்தா தான் சகோதரன் ஆக முடியும். நம்ம என்னத்தை தான் நீங்க பேசிக்கிட்டாலும் உங்க அப்பனும் எங்க அப்பனும் ஒன்னு எப்ப சொல்றோமோ அப்பதான் நம்ம சகோதரன் ஆக முடியுமே தவிர, மற்றபடி நம்ம கலர் ஒன்னா இருந்தா என்ன, மொழி ஒன்னா இருந்தா என்ன, நிறம் ஒன்னா இருந்தா என்ன, ஏன் ஒரு மொழி பேசிக்கிட்டு தானே இத்தனை மதத்துல இருக்கிறோம், ஒரு மொழி பேசிக்கிட்டு தானே இத்தனை சாதியா இருக்கிறோம். மொழியினால் நம்ம ஒன்றுபட முடியுமா? அதெல்லாம் முடியாது. எதுல ஒன்றுபட முடியும்? இதை எல்லா மதத்தவர்களும் இதை ஒத்துக்கொண்டால், எதை ஒத்துக்கொள்ளணும்? இது ஒரு மனிதனில் இருந்துதான் மனித குலம் பிறந்தது, ஒரு மனுஷியிலிருந்து தான் மனித குலம் தோன்றியது. இது ஆழமா நீங்க நம்பி பாருங்க. இந்த தீண்டாம, உயர்வு தாழ்வு எல்லாமே அடிபட்டு போயிடும். முஸ்லிம்கள் நாங்க இப்படி நம்புற காரணத்தினாலதான் எங்களுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு போனா சகோதரத்துவமா நிக்க முடியுது, ஒருத்தர் சாப்பிட தட்டில் நாங்க சாப்பிட முடியுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, இது திரும்பி திரும்பி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அடே, நீ வேற ஒண்ணு மனுஷன்ல நினைச்சிடாத, அவன் வேற இடத்துல இருந்து வந்த ஆள் கிடையாது, அவன் ஆகாயத்தில் குதிச்ச ஆள் கிடையாது, நீ எங்க இருந்து வந்திய அங்கிருந்து அவனு வந்திருக்கிறான், எல்லாம் மனுஷன்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. இந்த செய்தியை நீங்கள் இஸ்லாத்தை விரும்பாவிட்டாலும், இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு உடன்பாடு விட்டாலும், இந்த செய்தியில உங்களுக்கு உடன்பாடு இருக்கணும். இருந்தா தான் நம்ம சகோதரத்துவத்தை முறையா பேண இயலும். இந்த இஸ்லாத்தினுடைய இந்த செய்தியை உங்களுக்கு முன்வைத்து விட்டு நீண்ட நேரத்தை இழுக்காமல் நம்ம கேள்விக்குள்ள செல்லலாம். பேர் சீதாலட்சுமி, ஊர் இதம்பாடல். நான் எஸ்தர் மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளையினுடைய செக்ரட்டரி. முஸ்லீம் அதாவது இந்துக்கள் எல்லா கல்வித்துறையிலையும் முதலிடமா இருக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் எல்லா கல்வித்துறையிலையும் இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா இதுக்கு படிப்பு இல்லாத காரணம். ஏதாவது முஸ்லீம் சமாஜ் மக்கள் எல்லாரும் பெண்களுக்கு கொஞ்சம் முதலிடம் கொடுத்து அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்து அவங்கள நல்ல கல்வி கற்க வைக்கணும். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வர அவங்களும் சமநிலையாக அவங்களும் பணிபுரியணும் என் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நான் முஸ்லீம் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற விதமாக முஸ்லீமிடம் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, அவங்க நல்லாவே இருக்காங்க. இரண்டாவதாக ஒரு கேள்வி, அதாவது 50% பெண்கள் கணவனால் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, அவங்க முஸ்லீம் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வெளியில அவங்க பேச முடியாத சூழ்நிலையில, மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த முஸ்லீம் மார்க்கத்தை ஆண்கள் நல்லா ஒரு பொறுப்போடு அவங்களும் ஒரு பெண்கள் தான், நம்மளை சார்ந்தவங்க தான், அவங்களுக்கு இந்த நிலை இருக்கக்கூடாது, நல்லபடியாக அவங்கள நம்ம உடன்பாடுகளா சேர்த்துக்கொண்டு நல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறது நான் தெரிவித்துக் கொண்டு எஸ்தர் மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளையின் சார்பாக நன்றி. அதாவது என்ன கேக்குறீங்கன்னா, பெண்களை ஒடுக்கினா உதாரணம் சொல்லுங்களா, அப்பதானே புரியும். என்ன ஒடுக்குறாங்கன்னு சொன்னா தானே புரியும். என்னத்தை கேட்க வர்றீங்களோ, எதை எதை ஒடுக்குது என்று சொல்றீங்க? அவங்க போடுற உடையா, திருமண வாழ்க்கையா? அவங்க திருமண வாழ்க்கையில ரொம்ப பாதிப்படைறாங்க. எப்படி எப்படி அது
ஒரு ஒரு மனைவியை கட்டி வச்சுக்கிட்டு இன்னொரு மனைவியோட இது பண்றாங்க. அதான் அப்படி கேளுங்க, விலைக்கு கேட்டா தான் புரியும் என்னது கேட்க வர்றீங்க. அதனால வந்துகிட்டு நம்ம முஸ்லீமா இருக்கமே மற்றவங்கள்ட்ட போய் எப்படி நம்ம சொல்றது அப்படிங்கறத பயந்துகிட்டு இருக்காங்க. இந்துக்கள் வந்துகிட்டு அப்படி கிடையாது. கணவன் வந்து ஒரு இதுன்னு சொன்னா உடனே அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய அறிவுரை எப்படி நாங்க இது பண்ணி அவங்களுக்கு சரியான ஆக்ஷன் எடுத்துறோம். கோர்ட் அதுன்னு போய் சரியான இது வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்லா திருப்தியா இது பண்ணிடுறோம். அப்ப முஸ்லீம் வந்து அதுல பாதிப்படைறாங்கன்னு நான் சொல்றேன். அதான் அவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னா, முஸ்லீம்ல உள்ள ஆம்பளைங்க வந்து மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் பண்ணி கொள்றதுனால 50% ஆண்கள் அப்படி பண்ணி கொள்றதுனால முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத, அது ஏன் இஸ்லாத்துல அப்படி இருக்குது கேக்குறாங்க. இதுதான் அடிப்படை. அடுத்த விளக்கமா கேட்டது மொட்டைய சொன்ன விளங்காது இல்லையா, அவங்க உணர்வுகள் வெளியே வரணும். ஆனா இதுல வந்து பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்தியாவுடைய அரசாங்கத்திலிருந்து ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புள்ளி விவரத்தில் ஒவ்வொரு மதத்துக்காரங்களையும் போட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்த முஸ்லிம்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்த உயர் சாதிக்காரர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்த மற்ற சாதி இந்துக்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்கும் பொழுது, ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணின பட்டியல்ல கடைசியில வர்றது முஸ்லிம்கள் தான். அரசாங்கத்தினுடைய புள்ளி விவர பிரகாரம் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்றவங்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சமுதாயங்களை விடவும் முஸ்லிம்கள்ல தான் குறைவா இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லல, அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரம் இருக்கிறது. அந்த புள்ளி விவரம் அடங்கிய அந்த புத்தகம் இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற புத்தகம் அவங்களுக்கு தரப்படும். அதுல அந்த அரசாங்கம் போட்ட புள்ளி விவரத்தை நீங்க அதில் பார்த்துக் கொள்ளலாம். மீதி உள்ளதுக்கு வருவோம். இப்ப இஸ்லாத்தை இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, 50% பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வெளியே நிக்கிறாங்க. இல்லாட்டி இப்ப இருக்கிறவங்களோட கையத்துக்கு சொல்லலாம். 2 கல்யாணம் பண்ணவங்களை கையத்துக்கு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்காது. வழங்குதா? ஒரு தெருவுல ஒரு ஆள் இருக்கு, 2 ஆள் இருக்குமே தவிர, ஒரு ஊர்ல ஒரு ஆள் 2 ஆள் இருக்குமே தவிர, நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. இருக்குது, முஸ்லீம்கள் உள்ளவங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்றாங்க. சரி, இப்ப முஸ்லீம்கள் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்றாங்க, மத்தவங்க கல்யாணம் பண்ணா கோர்ட்ல போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட முடியும். ஆனா முஸ்லீம்கள் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணாங்கன்னா கோர்ட்ல போய் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் நம்ம கிட்ட இருக்கிறது. நான் இப்ப அரசியலுக்காக சொல்லல, சில விவரங்களை வந்து புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ராம்விலாஸ் பாஸ்வான் பல மனைவியோடு இருந்திருக்காரு, அவர் வந்து முஸ்லீமா இல்ல. இப்படி நம்ம நிறைய வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம், பெரிய 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 இடங்களை எடுத்தோம்னு சொன்னா. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, முஸ்லீம் தான் இப்படி பண்றாங்க மத்தவங்க பண்ணல என்று இருந்தா தான் நீங்க சொல்றது சரியா வரும். முஸ்லீம்களும் பண்றதை விட கூடுதலா மத்தவங்க தான் பண்றாங்க என்று சொல்லிதான் அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் சொல்லுது, ஆதாரத்தோட சொல்லுது. ஆனா சட்டத்துல தண்டிக்கலாங்கிறீங்களே, அதான் தப்பு. தப்பா நம்ம வழங்கி இருக்கிறோம். என்ன வழங்கி இருக்கிறோம்? இந்துக்கள் கல்யாணம் பண்ண 2வது கல்யாணம் பண்ணா கோர்ட்ல கொண்டு தண்டிச்சிருவாங்க, முஸ்லீம்கள் பண்ணா அப்படி தண்டிக்க முடியாது அப்படின்னு சட்டம் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்ப அது தண்டிக்க இயலும்னு சொன்னா, முத மனைவி அதை பிரச்சனை ஆக்கினால்தான், முத மனைவி பிரச்சனையை ஆக்கினால்தான் 2வது கல்யாணம் பண்ணி தண்டிக்க முடியுமே தவிர, வேற முதல் மனைவி இதை ஒரு விவகாரம் ஆக்கல என்று சொன்னா அதை வந்து தண்டிக்க இயலாதுங்கிறது ஒண்ணு. 2வது வந்து திருமணம், இந்து திருமணம் செய்வதற்கு சில முக்கியமான சடங்குகள் இருக்கிறது. அதுல சப்தபதி ஒரு முக்கியமான சடங்கு இருக்கிறது. அந்த சடங்கு வைத்து கல்யாணம் பண்ணினா தான் 2வது கல்யாணம் பண்ணதாக அரசாங்கம் எடுத்துக்கிறமே தவிர, அந்த சடங்கை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு மாலையை மாத்திவிட்டு வேற ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணுனா நீ 2வது கல்யாணம் பண்ணலன்னு கோர்ட்டு சொல்லிடும். அப்ப 2வது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா கோர்ட் என்ன சொல்லு, நீ 2வது கல்யாணம் பண்ணல. ஏன் 2வது கல்யாணம் பண்ணல? அவர் இந்த சடங்கு செய்யாததுனால அவர் 2வது கல்யாணம் பண்ணல அப்படின்னு கோர்ட்டு சொல்லி இருக்கிறது. இதுபடி தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மனங்கள் தனியா ஒரு நூலே வெளியிட்டு இருக்கிறோம். அவ்வளவு கேசுகள்ல, பெண்களுடைய கேசுகள் வழக்குகள்ல இப்படி நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருக்கிறது. அதனால வந்து என்னன்னா, பிற மதத்தவர்கள் கல்யாணம் பண்ணா கூட அவங்க சில சடங்குகளை விட்டுட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா 2வது கல்யாணம் பண்ணினாண்டு நீதிமன்றமோ இந்தியாவுடைய சட்டமோ எடுத்துக்கொள்ளாது. அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு கவனிக்கணும். இப்ப ஒரு ஆண் இருக்கிறான், ஒரு பெண்ணோடு தான் வாழணும்ன்றோம்.
ஒரு பெண்ணு ஒரு ஆணோட வாழணும். ஒரு ஆணு ஒரு பெண்ணோட தான் வாழணும் என்பது ஒரு மேட்டரா, அல்லது பொண்டாட்டிங்கிற பேர்ல வாழணும் என்பது மேட்டரா? நம்ம நாட்டில் உள்ள சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதே தவிர பப்பாட்டி வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லல. நம்ம நாட்டுடைய சட்டத்துல பொண்டாட்டின்னு சொல்லி இந்த மந்திரம் மாயம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணா தான் நீ குற்றவாளியே தவிர, கல்யாணம் பண்ணாம சின்ன வீடாக ஒரு 10 சின்ன வீட ஒருத்தர் வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு செக்ஷன் நம்ம நாட்டில் கிடையாது. அதுக்காக ஒரு வழக்கு போட இயலாது, அதுக்காக ஒரு தண்டிக்க இயலாது. மனைவி இல்லையே, கல்யாணம் பண்ணா தானே குற்றம். நான் சும்மா தானே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப சும்மா வச்சா என்ன, கல்யாணம் பண்ணா என்ன? முதல் மனைவி பாதிக்கத்தானே படுறா. கல்யாணம் பண்ணனாலும் பாதிக்கப்படுகிறா, சும்மா வச்சுக்கிட்டாலும் பாதிக்க. முதல் மனைவி நம்ம எதை மட்டும் பாக்குறோம்? மனைவிங்கிறத பேரை மட்டும் பாக்குறோமே தவிர அந்த உரிமை அந்த வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு பாதிக்கப்படுமா இல்லையா? அதுக்கு நம்ம நாட்டில் சட்டம் இருக்கா? இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல. விபச்சாரமே நம்ம நாட்டில் குற்றம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்தியாவுடைய சட்ட பிரகாரம், எந்த மாநிலத்தில் இருக்கிற சட்ட பிரகாரமும் விபச்சாரம் செய்வது குற்றமானா விபச்சாரம் குற்றமே கிடையாது. என்ன அது குற்றம்? வலுக்கட்டாயம் பண்றதுதான் குற்றம். விரும்பி செய்வது என்ன இல்ல, குற்றம் கிடையாது. கற்பழிப்பு தான் குற்றமே தவிர ஒரு ஆணும் பெண்ணு விரும்பி இருந்தா 18 வயசுக்கு மேல இருக்கிறியா நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க, அதுதான் நம்ம நாட்டில் இருக்கே தவிர விபச்சாரம் பண்ணுவது கூட குற்றம் கிடையாது. விபச்சாரத்துல கேஸ் எல்லாம் போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். விபச்சார கேஸ் பிடிப்பாங்க, ஆனா என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா விபச்சார கேஸ் எழுத மாட்டாங்க. அது நிக்காது. விபச்சாரத்தை தொழிலா பண்ணுவது குற்றம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஆம்பளை விட்டுட்டு பொம்பளை மட்டும் பிடிப்பாங்க. இவ ரோட்ல நின்று வர்ற போறெல்லாம் கூப்பிட்டா அப்படின்னு தொழில் பண்ணுனான்னு சொல்லி தான் கேஸ் போடுவாங்களே தவிர ஆம்பளைட்ட காசு வாங்கிட்டு வெளியே விட்டுருவாங்க. பொம்பளை மட்டும்தான் விபச்சார கேஸ்ல போய் என்ன செய்வா, கோர்ட்ல போய் நிப்பா. ஏன் அவளை மட்டும் நிக்கிறாங்க? விபச்சாரத்தை பிசினஸா பண்ணக்கூடாது. அது கூட பண்ணலாம். மராட்டியத்தில் மும்பையில லைசன்ஸ் வாங்கிட்டு சிவப்பு உலக பகுதிக்கு போய் என்ன செய்யலாம், லைசன்ஸ் வாங்கிட்டு பிசினஸா கூட பண்ணலாம். லைசன்ஸ் வாங்காம பண்ணக்கூடாது மும்பையில. மற்ற பகுதிகளில் லைசன்ஸ் வாங்கிட்டு பண்ணக்கூடாது, தொழில் பண்ணக்கூடாது. விபச்சாரத்தை தொழிலா இதான் நம்ம நாட்டு சட்டம். அப்ப இதெல்லாம் பெண்களை பாதிக்குது என்று தோணாம இது மட்டும் எப்படி தோணும்? இதெல்லாம் பாதிக்காதான். இன்னும் சொல்ல போனா ஒருத்தன் ஒரு மனைவியோட இருந்துகிட்டே இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணா அந்த 2 பேரோடவே அவன் உறவு வைத்திருக்கிறதுனால பாலியல் நோய்கள் வர வாய்ப்பு கிடையாது. ஆனா மனைவின்னு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அதைத்தான் தடுக்கணும். முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணிட்ட போறான்னு சொன்னா அவ ஒரு நாளைக்கு பல ஆண்ட போனவனா இருந்தான்னு சொன்னா அவள் மூலமாக தொத்துகிற நோய் இவனுக்கு இவங்கிட்ட இருந்து இவனுடைய மனைவிக்கு போமா இல்லையா? எதை தடுக்கணும்? விபச்சாரத்தை தடுக்கணும், சின்ன வீட தடுக்கணும். அப்ப அதுகளுக்கெல்லாம் நம்ம நாட்டில் எந்த விதமான தடையும் கிடையாது. அப்ப தப்பான வழியில போறதுனாலதான் பல விதமான கேடுகள் ஏற்படுகிறது. இது முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாம் ஏன் இதை அனுமதிக்கிறது? ரெண்டாவது, எல்லாத்துலயும் தான் இருக்குதுங்க, அவ்வளவு வேணாங்க. இஸ்லாம் தான் இதை அனுமதிக்குது. மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா வேற மதங்களை அனுமதிக்கலன்னு சொல்ல இயலுமானா சொல்ல இயலாது. ஏன் இதை நான் மதத்தை புண்படுத்திருக்கு நான் சொல்லல. சில விவரங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு தான். நீங்கள் இந்து மதத்தில் உள்ள இதிகாசத்தில் உள்ள புருஷர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ராமர் மாத்திரம் தான் ஏகபத்தினி ஒரு மனைவியோட வாழ்ந்தார்னு சொல்ல முடியுமே தவிர ராமருடைய தகப்பனாரு கூட 60,000 பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஆனா 60,000 தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவிகள் என்று என்ன செய்யறாங்க? இந்த புராணிகர்களுடைய உரைகள்ல நாங்க எல்லாம் கேட்டிருக்கிறோம். எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டா, அப்ப இந்து மதத்திலே எடுத்துக்கொண்டாலும் அந்த மாதிரி தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், நடைமுறையிலையும் பார்க்கிறோம், மதத்தினுடைய தெய்வீக புருஷர்கள்ட்டையும் இதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க எல்லாம் ரொம்ப போற்றி புகழக்கூடிய பெரியவர்களை எடுத்துக்கொண்டு ஆபிரகாம்ங்கிறாங்க, அவர் 2 மனைவியோட வாழ்ந்தார்னு தான் பைபிள் சொல்லுது. தாவீது ராஜாங்கிறாங்க, அவர் பல மனைவியோட வாழ்ந்தார்னு என்ன செய்யுது பைபிள் சொல்லுகிறது. பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய ஆட்களாக சொல்லக்கூடியவங்க எல்லாம் 2 மனைவி 4 மனைவி பல மனைவியோட வாழ்ந்தாங்க என்று பைபிள்ல கூட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப எந்தக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, நடைமுறையில எடுத்தாலும் எல்லாரும் தான் பண்றாங்க, சரியா? மதத்தினை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதத்தினுடைய பெரியவர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இது மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அப்ப மத நம்பிக்கையிலையும் ஒரு மதத்தின் மீது குற்றம் சொல்ல முடியாது, நடைமுறையிலையும் நீங்க மட்டும் தானே பண்றீங்க நாங்க மட்டும் பண்ணலையேங்கிற மாதிரி சொல்ல இயலாது. எல்லா வகையிலும் எல்லாரும் தான் பண்றோம். இஸ்லாம் என்னத்துக்கு? ஒரு கேள்வி, கடைசியான கேள்வி என்ன, இது ஏன் இஸ்லாம் மட்டும் சரி நல்ல மார்க்கங்கிறீங்கல்ல,
மத்தவங்க செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க, இஸ்லாம் இதை தடுத்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கேள்வி வந்தா அதுக்கு இஸ்லாத்துல ஒரு நல்ல ஒரு ஆன்சர் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கையில் இல்ல, பெரும்பாலும் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. சம எண்ணிக்கையில் இருக்கிற நாடுகள்ல கூட திருமணத்திற்கு தகுதியானவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப ஆம்பளை திருமணத்துக்கு இப்ப நம்ம கல்யாணம் பண்ணுவோம், ஆம்பளைக்கு 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுவோம். நம்ம சமூக அமைப்புல ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் பண்றாங்க, என்ன செய்வோம், 25 வயசுக்கு மேல பண்ணுவோம். பொம்பளைக்கு நம்ம எப்ப கல்யாணம் பண்ணுவோம், அரசாங்கத்துல 18 வயசுன்னு போட்டு வச்சா கூட, 21 வயசுன்னு ஆட்டோவில் எழுதி ஒட்டினா கூட, நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு கேட்டா 15, 16 இருந்து ஆரம்பிச்சிடறாங்க கல்யாணத்தை. 18 வயசுன்னு போட்டுக்கலாம். நம்ம நாட்டில் சட்டங்கிறது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், யார் வேண்டாலும் மீறிக்கலான்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரி என்ன நடக்கிறது, கல்யாணம் செய்யறோம். அப்ப ஆம்பளைக்கு 25 வயசுல கல்யாணம் பண்றோம், பொம்பளைக்கு 18 வயசுல 16 வயசுல கல்யாணம் பண்றோம்னு சொன்னா 8 வருஷம் முந்திடுறாங்க. அவங்க 8 வருஷம் முந்திடுறாங்க பெண்கள். அப்ப கல்யாணத்துக்கு தகுதியானவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 பெண்கள் கல்யாணத்துக்கு தகுதியா இருந்தால் 800 ஆண்கள் தான் கல்யாணத்துக்கு தகுதியா இருக்கிறாங்க. எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னா 200 ஷார்டேஜில் இருக்குது. உலக மக்கள் உலகம் பூரா எடுத்துக்கொண்டா கூட ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளையாண்டு கல்யாணம் பண்ணக்கூடிய எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 200 பேர் தெருவில் நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அது மாதிரி இளம் வயசு விதவைகள் இருக்கிறாங்க. ராணுவம் அது இது யுத்தத்தில் போய் ஒரு குண்டை போட்டு 1 லட்சம் பேரை காலி பண்ணிட்டாண்டு வைங்க, 1 லட்சம் பொம்பளைங்க விதவைகளாக நிற்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவளோட வாழ்வதிலேயே அவனுக்கு சந்தோஷம் கிடைத்து திருப்தியா இருந்து விட்டால் அவன் போய் 2வதுக்கு அவன் ஆடவளா மாட்டான். அதுல ஏதோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்க பெண்கள் சின்ன ஆண்களை விட முந்தைய என்ன செஞ்சிருவாங்க, இந்த உணர்வுகள் அவங்களுக்கு மங்கிரும். ஆம்பளைக்கு மாதிரி அவன் 95 வயசுல என்ன செய்வான், அது மாதிரி ஆசை உள்ளவனா இருப்பான். பொம்பளையில பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு 45-50 வயசு மாதவிடாயில நின்றுச்சுன்னு சொன்னா அதுல பெரிய அளவுக்கு ஆர்வம் கொள்ள மாட்டாங்க. 2வது புள்ள குட்டி எல்லாம் பெருசா போனவன அது ஒரு பெரிய தப்பு செய்யற மாதிரி அவங்க நினைப்பாங்க. கணவனோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. தலைக்கு வசந்த பையனை வச்சுக்கிட்டு இவங்க போய் கணவரோட போய் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, வெக்கப்படுவாங்க. அது அப்ப அவனுடைய உணர்வுகள் என்ன செய்யும், வேற தவறான பாதைக்கு அவனை இழுத்து செல்லும். இந்த மாதிரி சில காரணங்களால இவன் என்ன செய்யறான்னா தவறு செய்யறான். தப்பு செய்யற எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, 25 வயசுக்காரன் 30 வயசுக்காரன் செய்யற தப்பை விட கூடுதலா யார் செய்வாங்கன்னு கேட்டா 60 வயசு ஆம்பளைங்க தான் அதிகமா தப்பு செய்வாங்க. 50க்கு மேல உள்ளவங்க தான் தப்பு செய்யறாங்க. இந்த வேலைக்காரிட்ட சில்மிசம் பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லா 60 வயசு நீங்க எடுத்துக்கிற கூடாது. 60 வயசுல எல்லாரையும் தான் சொல்றாங்க நினைச்சுக்கிற கூடாது. இந்த செய்யறவங்க இவங்க கூடுதலா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். 25 வயசுலயும் ஒழுக்கமா இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க, 75 வயசுலயும் ஒழுக்கமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க கணிசமா இருக்கிறாங்க. அது இல்லைன்னு நான் சொல்லல. இப்படிப்பட்ட இது கூடவா அது கூடவான்னு பார்த்தோம்னா இவங்க தான் ஏன் அப்படி பண்றாங்க, வீட்டுல அவங்களுக்கு கிடைக்கலன்னு விளங்குது. அவங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய மனைவிமார்கள் நடந்து கொள்வது இல்ல. அப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டா வேற மாதிரி தவறு பண்றான். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நீ தவறு தான் பண்ணுவேங்கிற அளவுக்கு வந்தா அதிகமான பேர்த்த போய் தப்பு பண்ணிவிடாத, முறைய அவளையும் கொண்டாட்டின்னு சொல்லு, அவளுடைய நல்லது கெட்டது பொறுப்பேத்துக்க, அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளைய ஓம் புள்ளன்னு ஒத்துக்க, உன் சொத்துல பங்கு கூடு ஒரு இறுக்கம் பண்ணும் பொழுது முன்னாடி அடுத்த பொம்பளைகிட்ட போறாங்க, அவ்வளவு விஷயத்தை சுமக்கணுமா, அவளையும் சுமந்து பிள்ளையும் சுமந்து லைஃபையே சுமக்கணுமான்னு அதிக பெண்களை நாடக்கூடியவர்கள் குறைஞ்சிருவாங்க. சுமக்கவே தேவையில்லைன்னா 100 ரூபாய் கொடுத்து பொம்பளைகிட்ட போகலான்னா எத்தனை பேருக்கு போவானே. அதே ஒரு பெண்ணோடு பெண்ணிட்ட நீ போறதா இருந்தா காலமெல்லாம் அவளை சுமக்குவியா, நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக்கிறியா, அவளுக்கு பெற பிள்ளைக்கு நீ அப்பன்னு டிக்ளேர் பண்ணுவியா, உன் சொத்துல பங்கு கொடுப்பியான்னு சொன்னா இதோட நான் இருந்துக்கிறேன். அப்ப இந்த மாதிரி அதை பொறுப்பேற்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி தவறு அதிகமான பெண்கள்கிட்ட தப்பு செய்யறான் பாருங்க, அதை குறைக்கும் என்பதற்காக இஸ்லாம் என்ன பண்ணுது, நீ வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியாத அளவுக்கு அங்க உன் தேவை பூர்த்தியாகாம நீ வழிகட்டு தான் போயிருவ, நீ விபச்சாரம் தான் பண்ணுவ, கெட்டுதான் அழிஞ்சு நாசமாயிருவேங்கிற நிலைக்கு வந்தால் அதை பண்றதுக்கு பதிலா அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு இஸ்லாம் காரணத்தோட அனுமதிக்குது. அழகா பெண் மனைவி சந்தோஷப்படுத்திட்டு இருக்கும்போது தேவையில்லாம இருக்கும்போது சும்மா ஒரு ரசனைக்காக வேண்டி கல்யாணம் பண்றது எல்லாம் அது ஒரு கல்யாணம், அது அநியாயம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் காரண காரியத்தோட இதை அனுமதிச்சிருக்கிறது. இது நான் குறுகிய விளக்கம் தான் தந்திருக்கிறேன். இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு புத்தகம் உங்களுக்கு தரப்படும், அதுல கூடுதலா இருக்கு பாத்துக்கிறேன்.
எனது பெயர் புஷ்பராஜ், சித்தார்கோட்டையிலிருந்து வருகிறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற தலைப்புல நீங்க ஒரு அனைத்து மதத்தினரையும் வரவழைச்சு ஒரு கலந்துரையாடல் பண்றதுல இதுதான் மத நல்லிணக்கம். விருந்து சாப்பிட்றதுல ஒரு இது நல்ல இதுல ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு முன்னோடியா செயல்படுறீங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் அடிக்கிற மாதிரி கேட்க சொல்லிருக்கீங்க. அந்த தைரியத்திலேயே ஒரு தயக்கமான கேள்வியவும் தைரியமா கேட்கிற மாதிரி நல்லா கேளுங்க. இந்த முதல்ல இந்த தௌஹீத் ஜமாத்துல தோண்டுதான் இதுல இருந்து செய்கிறீங்கல்ல நீங்க, இந்த ரத்த தானம், அந்த வெள்ளச்சேதங்கள், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு இடையில உள்ள நீங்க எடுத்துக்கிற ஒரு செயல்பாடுகள், ஆம்புலன்ஸ் இதுல அந்த நிறுவனத்துக்கு செயல்படக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பாராட்டும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன். அது இந்த கூட்டத்தை சார்பாகவே அந்த ஒரு பாராட்டை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அடிப்படையில் நீங்க இந்த ரத்த தானம் பண்றது, அந்த ஆம்புலன்ஸ் சேவைகள், மற்ற தொண்டு நிறுவனங்கள் நல்லா செய்றீங்க. இதே மாதிரி தான் தமுமுகவங்களும் செய்யறாங்க. நீங்க இரண்டு, அதாவது இஸ்லாம் என்பது சாந்தியும் சமாதானமும் தான். அந்த அடிப்படையில் நீங்க எதா இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க இந்த அவங்க செய்யறதையே நீங்களும் செய்யற போட்டி மனப்பான்மை, போட்டி இல்ல, போட்டி போட்டுக்கொண்டு நீங்க செய்றீங்க. ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு. இந்த சேவைகளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் செய்யக்கூடாது? அதுல என்ன உங்களுக்கு சிரமம்? ஒண்ணு. அடுத்தபடியா உங்களுடைய கொள்கை அடிப்படையில் அந்த இறந்தவர்களுக்கு மௌலத்து ஓதக்கூடாது, ஃபாத்தியா ஓதக்கூடாது, தர்கா வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே சொல்றீங்க. சந்தோஷம். ஆனா அந்த வெள்ளிக்கிழமை சில விசேஷங்கள்ல பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஆலிம்கள் ஹதீஸ் சொல்ல போகும்போது ஃபாத்தியா ஓதணும், தர்கா சொல்றாங்க. ஆனா உங்கள நீங்க எது பிடிக்குதோ அப்ப அந்த இஸ்லாமிய மக்கள் போயிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி பிற மதத்தினர் நீங்க சொல்றதை கேட்கிறதா அவங்க சொல்றதை கேட்கிறதா, அது எங்களுக்கு குழப்பமா இருக்கு. அது எனக்கு ஒரு விடை வேணும். ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நல்ல முஸ்லிம்களோட நல்ல சித்தார்கோட்டையா இருக்கிறதுனால முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்களை நன்கு நேரடியாக பார்த்து அறிந்ததுனால அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அவர் ரெண்டு செய்தியை பதிவு பண்றார். அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த தானம் செய்வதில் தமிழகத்திலேயே முதல் இடத்திற்கான விருதை 2006க்கான விருதை நம்ம பெற்றோம். 2007க்கான விருதும் நம்ம தான் பெற இருக்கிறோம். நம்ம அந்த எண்ணிக்கை அடைந்திருக்கிறோம். விரைவில் தருவாங்க. அந்த மாதிரிலாம் சேவை செய்யற ஒரு அமைப்பா நீங்க இருக்கிறீங்க. ஆம்புலன்ஸ் சேவை செய்யறீங்க. உங்களை மாதிரி தானே தமுகங்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது. அவங்களும் அதுதானே பண்றாங்க. ஏன் உங்களுக்குள்ள ஒரு போட்டியா ரெண்டா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த தமுகங்கிற இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை உருவாக்குனது நாங்க தான். முதல்ல விளங்கிக்கணும், அது வேற இயக்கம் கிடையாது. நாம உருவாக்குனது நாம தான். இப்போதைய தலைவர்களாக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தூக்க காலத்தில் நிர்வாகிகளா இருக்கல. நாங்க தான் உருவாக்கி ஊரா கொண்டு போய் அந்த இயக்கத்தை வளர்த்தோம். வளர்த்து மக்கள்கிட்ட இந்த நல்ல காரியங்கள் செய்து நற்பெயரை எடுத்த பிறகு அந்த கூட்டத்தை பார்த்தவொன்னு அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை? நம்மளும் இந்த மாதிரி பதவிகள் வாங்கலாமே, நம்மளும் சீட்டு வாங்கலாமே, நம்மளும் சில அரசாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டு நம்ம சில அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளலாமே என்று ஒரு கருத்து வந்த பிறகு நாங்கள் ஒரு சாராத கடுமையை எதிர்க்கிறோம். அது உருவாக்கின எங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வருது. ஆனா அதிகமான நிர்வாகிகள் உருவாக்குனது நாங்க. ஆனா அதிகமான நிர்வாகிகள் டோட்டலாவே அதுக்கு ஆசைப்படக்கூடியவங்களாக மாறிட்டாங்க. அப்ப நாம அந்த இடத்துல நாங்க தான் தமுக டிக்ளேர் பண்ணி இருந்து ஏதாவது செய்திருந்தால் வெத்தாறு ஓடி இருக்கும். நாங்க என்ன பண்ணோம்? கொள்கை அடிப்படையில் உருவாக்கின ஒரு இயக்கத்தை நாசமாக்கிட்டீங்க. உங்களை விட்டு நாங்க விலகி நாங்க தனியா செயல்படுறோம். 2 வருஷத்துல ஒட்டுமொத்த மக்களையும் நாங்க வென்றெடுத்துட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேர்தலில் போட்டியிட மாட்டோம், அல்லாஹ் மேல சத்தியமா நாங்க இதை சொல்றோம், இறைவன் மேல ஆணை, அப்படி எல்லாம் மேடையே பேசினாங்க. இப்ப நாங்க போட்டியிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாரிய பதவி அந்த பதவி வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப அதையெல்லாம் இப்ப வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி அரசாங்கத்து அரசியல்வாதிகளுடைய தொடர்பை சுயநலனுக்கு அரசியல்வாதிகள் தொடர்பை நாங்களும் பயன்படுத்துவோம். எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துவோம், லைட் போடுறதுக்கு பயன்படுத்துவோம், பொதுமக்களுக்கு அதை சேவை செஞ்சு கொடுங்க நாங்க அரசியல்வாதிகள் அணுகுவோம். எங்களுக்கு தாங்க, எங்க பிள்ளைக்கு சீட்டு தாங்க நாங்க அணுக மாட்டோம், எங்களுக்கு நன்கொடை தாங்கன்னு நாங்க அணுக மாட்டோம்.
அவங்க அந்த மாதிரி சுயநலனுக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகுதான் மக்களை காட்டி சொந்த லாபம் அடையும் பொழுது அதை எதிர்க்கத்தான் வேணும். அதுக்காக நாங்க எதிர்க்கிறோமே தவிர, நாங்க உண்டாக்குன ஒரு அமைப்பு தானே தவிர அது எங்களுக்கு போட்டியா எங்களுக்கு பிந்தி உண்டாக்குன அமைப்பு கிடையாது. நான் தான் துவக்க காலத்தில் அமைப்பாளராக இருந்தேன். அமைப்பாளர்ங்கிற பொறுப்பு தான் அதுக்கு முதல் நிலை பொறுப்பு. அதுக்கு பிறகு இந்த அமைப்பாளர்கள் எடுக்கப்பட்டுருச்சு நம்ம வந்த பிறகு. அதனால இது தமுமுகங்கிறது எங்களுக்கு போட்டி ஒன்றும் கிடையாது. நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை சொந்த லாபத்திற்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனா நாங்க பிரிஞ்ச பிறகு 10 லட்சம் மக்களை கும்பகோணத்தில் கூட்டணும், இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் பண்ணணும், பல காரியங்களை செஞ்சோம். மக்கள் பூரா இன்னைக்கு 90% முஸ்லிம்களை நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். கொள்கையில எதிர்க்கிறவங்க கூட எங்களை நம்புறாங்க. ஏன்னா நாங்க எந்த சுயநலம் எதிர்பார்க்க மாட்டோம், சாதாரணமா இருப்போம், எப்பவும் போல நடந்துதான் போவோம், பந்தா காட்ட மாட்டோம். அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன செய்யறாங்க, ஈர்க்கப்படுறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில எங்களுக்கு இந்த ஜமாத்தார்களுக்கு மத்தியில ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்குனத ஜமாத்துகள்ல செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து அதை சரி செய்யணுங்கிறதுக்கு தான் நாங்க உண்டாக்கணும். என்ன தவறுகள் அவங்க பண்ணுவாங்க? வரதட்சணை அதிகமா இருக்கு, நீங்க வருத்தப்பட்டு எத்தனை பேர் கேள்வி கேட்கறீங்க. இந்த வரதட்சணைக்கு காரணமே ஜமாத்தார்கள் தான். ஜமாத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பள்ளிவாசல்ல வச்சு அதை வாங்கி கொடுப்பாங்க. அதை ஜமாத்து தலைவர் கையினாலதான் வாங்கி கொடுப்பாரு. என்ன இதுக்கு தானப்ப நீங்க ஜமாத் தலைவரா இருக்கிறீங்கன்னு நாங்க எதிர்ப்போம். அப்ப அக்கிரமத்தை இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரி நடக்கிறது. அதே மாதிரி இஸ்லாம்ங்கிறது ஒரு இறைவனை வணங்குறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா தர்காங்கிறத போய் அங்க வணங்குறாங்க. தர்காண்டா என்ன? ஒரு மனிதர் ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி 300 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து இறந்து போயிருப்பாரு. அவரை புதைச்சி வச்சுக்கிற இடம் தான் தர்காங்கிறது. இப்ப நான் ஒரு ஆண்டவர் இருக்கிறாங்க, ஆண்டவர் அவர் ஒரு மனுஷன் ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தாரு. அங்க சோத்துக்கு வழி இல்லாம ஊரா போய் மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு, இறந்து போயிட்டாரு. அவரை புதைச்சி வச்சுட்டு நாகூர் ஆண்டவர்னு என்ன செய்யறான், அவரை கும்பிடுறான். ஏப்ப இஸ்லாம்னா ஒரு படைச்ச கடவுளை இல்ல நீ வணங்கன்னு, அவரே இறந்து போயிட்டாரு, அவரை எதுக்கு நீங்க வணங்குற அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப நீங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்க மத குருமார்கள் சில பேர் தர்காவுக்கு போங்கிறாங்க, நீங்க போக வேணாங்கிறீங்க, நான் எதை கேட்கறதுங்கிறாரு. எது ஏகத்துவ இறை நம்பிக்கைக்கு ஏற்றதாக அறிவுக்கு பொருத்தமா இருக்கிறது அதை ஏத்துக்கிறங்க. நாங்கள் சொல்வது குர்ஆன்ல உள்ளதா இருக்கிறது, நாங்கள் சொல்வது நபிகள் நாயகம் சொன்னதா இருக்கிறது. அவங்க சொல்வது குர்ஆன்ல இருக்காது. நாங்க எதையெல்லாம் சொல்றோமோ குர்ஆன்ல எடுத்து காட்டுவோம். பட்டி வாங்காதமோ குர்ஆன்ல இருந்து காட்டுவோம், வரதட்சணை வாங்காதன்னு சொல்லுவோம், குர்ஆன்ல இருந்து காட்டுவோம், தர்கா கூடாதுன்னு சொல்லுவோம், குர்ஆன்ல இருந்து காட்டுவோம். இந்த தாயத்து தட்டு பேய் பிசாசு பில்லி மந்திரம் மாயம் சூனியம் இப்படி ஏமாத்துறாங்கல்ல, இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இதையெல்லாம் ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க, குர்ஆன்ல இருந்து நாங்க எடுத்து காட்டுவோம். அவங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற குர்ஆன் தமிழாக்கத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலேயே, ஏன்னா குர்ஆன் தானே அவங்களும் நாங்களும் ஒத்துக்கொண்ட வேதம், அதை நீங்க படிச்சு பார்த்தாலேயே நாங்க சொல்றதுதான் சரி, அவங்க சொல்றது தவறு நீங்க விளைக்கிறீங்க. குர்ஆனுக்கு மாத்தமா பேசினா அதை ஏத்துக்கிற முடியுமா? இஸ்லாம் ஆகுமா? இதுதான் மேட்ரு. ராஜபாண்டி சித்தார்கோட்டை இந்து ஐக்கிய மகாசபை தலைவர். அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்ற வார்த்தையை உணவு உண்ணும் போது பிஸ்மி என்று சொல்கிறோம். அதே ஒருவரை அடக்கம் பண்ணும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்று சொல்கிறோம். இந்த ரெண்டு சொல்லுக்கும் வேறுபாடு என்ன? முஸ்லிம் மதத்தை தோற்றுவித்தவர் யார்? அந்த பிதாவின் பெயர் என்ன? அதாவது முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இறந்தவர்களை அடக்கம் செய்யும் பொழுது கூட அதை சொல்லிட்டு தான் செஞ்சிருக்கிறது அவங்க பார்த்திருக்கிறாங்க. இது என்ன? அதுக்கும் இதை அந்த மந்திரத்தை யூஸ் பண்றீங்க, இதுக்கும் யூஸ் பண்றீங்களே அப்படின்னு கேட்கிறார். நல்லதுக்கும் யூஸ் பண்றீங்க, கெட்டதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு தான் அவருடைய கேள்வி. இதுக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு காரியத்தை துவக்கினாலும் இதை சொல்லிதான் துவக்கணும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இப்ப நான் ஒரு கடையை திறக்கிறேன், இந்த கடையை திறக்கிறது என்னுடைய வல்லமையினால என்னுடைய ஆற்றல்னால திறக்கிறது நினைக்க கூடாது. நான் எப்படி நினைக்கணும்? அளவற்ற அருளாளன் ஒருத்தன் இருக்கிறான், நிகரற்ற அன்புடையவன் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ், அவன் பேரை சொல்லி நான் திறக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன அர்த்தம் என்றால், இறைவனுடைய பெயரால் இந்த காரியத்தை செய்கிறேன். சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சொன்னோம்னா இறைவன் பெயரால் பிஸ்மில்லான்னு மட்டும் கூட சொல்லிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால் அர்த்தம்.
வெறும் பிஸ்மில்லான்னு அல்லாவின் பெயரால் அர்த்தம். பெருசா சொல்ல இயலாட்டா கூட பிஸ்மில்லான்னு மட்டும் எல்லாருமே சொல்லலாம். எல்லாருமே இறைவன் பெயரால நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா நல்லா தானே இருக்கேன். இது முஸ்லீம் தான் சொல்லணும் கிடையாது. எல்லா மக்களுமே என்ன செய்யலாம், சாப்பிடும் போது பிஸ்மில்லா இறைவனின் பெயரால் நான் இதை சாப்பிடுகிறேன். தூங்க போறோமா, அதுக்கு இறைவனின் பெயரால் நான் தூங்குகிறேன். அதே மாதிரி ஒரு மருந்து சாப்பிடுறோமா, இறைவன் பெயரால். பஸ்ல ஏறுறோமா, இறைவன் பெயரால். இதை விட்டு அப்படி எந்த காரியம் செஞ்சாலும் அதே மாதிரி ஒரு மனுஷனை அடக்குறது ஒரு காரியம். அந்த காரியத்தை செய்யும் பொழுது இறைவன் பெயரால் நம்ம அடக்குறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வாசகம் இது. இது நல்லது கெட்டதுங்கிறதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் இறைவன் பெயரால் நல்லவன், கல்யாணம், காட்சி, கருமாதி அனைமே இறைவன் பெயரால் தான் செய்யணும். அதுக்காக வேண்டிதான் இந்த வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இது பிஸ்மில்லாவுடைய பொருள். இன்னொன்னு என்ன கேட்டீங்க? முஸ்லிம் மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதாவது முஸ்லிம் மதத்தை தோற்றுவித்தவர் எங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவன் தான் முஸ்லிம் மதத்துக்கு சொந்தக்காரன். மனிதர்கள் தோற்றுவிக்கவில்லை. கடவுள் இறைவன் அல்லாஹ் தான் என்ன செஞ்சாரு, முஸ்லிம் மதத்தை தோற்றுவிக்கிறார். எப்ப தோற்றுவிக்கிறாரு? முதல் ஒரு ஜோடியை படைக்கிறாரு இல்லையா, அந்த முதல் ஜோடிக்கு சொன்ன மார்க்கமே இதுதான். படைச்சு நீ என்னையத்தான் வணங்கணும், ஒரு இறைவனாய் எனக்கு தான் நீ கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லி அந்த முதல் மனிதர் ஆதம் என்பவர் வழியாக இந்த மதத்தை கடவுள் தோற்றுவிக்கிறார். தோற்றுவிச்ச அந்த மதம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி போயிடும். இப்ப நமக்கு தெரிஞ்சே பாக்குறோம். இவர பெரியார் இருந்தாரு, அவர் சிலையெல்லாம் வேணான்னு சொன்னார், அவருக்கு சிலை வச்சு விட்டாங்க. அவர் சிலையெல்லாம் எதிர்த்து வேலை செஞ்சவருக்கு நினைச்சிட்டாங்க, இப்ப சிலை வச்சு கொஞ்சம் காலஞ்சன்னு மாறி போயிருதுல. இப்படி மாறி போன பிறகு வேற ஒருத்தர் என்ன செய்வார், கடவுள் மனிதர்கள் இருந்து நியமித்து நீ இதை கொஞ்சம் புதுப்பிச்சிரு மறுபடியும். அப்படி புதுப்பிக்க வந்தவர் முகமது நபி கடைசியா வந்தவர். முகமது நபி இஸ்லாத்தை தோற்றுவிக்கவும் இல்லை, அவர் வழியாகத்தான் இஸ்லாம் கொடுக்கப்பட்டதும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்காருன்னு ஆரம்பத்தில் சொன்ன அவர் தான் அவர் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு இஸ்லாம்ங்கிற ஒரு இறைவனை வணங்கக்கூடிய இந்த முறை வந்தது. பிறகு அந்த மாற்றங்கள் வர வர ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஆளை நியமித்து நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. மக்கள் வேற வேற பொருளை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இறைவனை வணங்குறதுக்கு பதிலா சூரியனை வணங்குறாங்க, மலையை வணங்குறாங்க, காத்தை வணங்குறாங்க. இதெல்லாம் படைச்ச எண்ணெயை மறந்துடுறாங்க. அதனால எண்ணெயை வணங்குற மாதிரி மக்களை சரிபடுத்து அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கடவுள் என்ன செய்வார், நியமிப்பார். அப்படி நியமிக்கப்பட்டதுல கடைசியாக நியமிக்கப்பட்டவர் தான் முகமது நபி. அவர் கிபி 570 அவர் பிறக்கிறார். கிபி கணக்குல சொல்வதாக இருந்தால் 570 பிறக்கிறாரு. பிறந்த ஒரு 40வது வயசுல நான் இறை தூதர் என்று சொல்றாரு. இன்னைக்கு உள்ள கணக்கு பாத்தீங்கன்னா 1450 1460 வருஷம் ஆகுது. இதுதான் முகமது நபியுடைய. எனது பெயர் பிரசாத். நான் திருமணத்தில் வருகிறேன். நோன்பு பெருநாள் லட்சுமணன் சொல்லிய அதை எப்படி தோல்விச்சு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? அதாவது நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் இந்த கொண்டாடுறீங்கள, இப்ப தீபாவளின்னு இருக்குன்னு வைங்களேன். நரகாசுரன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு, கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து அவரை வதம் செஞ்சாரா, அவரை கொலை அழிச்சாரு. அதை நாங்க சந்தோஷமா கொண்டா, இப்படி ஒரு காரணம் இருக்கும்ல. அது மாதிரி அவர் என்ன கேட்கிறாருன்னா, நோன்பு பெருநாளைக்கு ஏதாவது இருக்கத்தானே செய்யும், ஹஜ்ஜி பெருநாளைக்கு அது என்னன்னு சொல்லுங்கிறாரு. இது நல்லது, ஒரு மதத்தினுடைய விஷயத்தை. இப்ப நான் தீபாவளி நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்ல, அது மாதிரி நீங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக அவர் கேட்கிறாரு. நோன்பு பெருநாள் என்பது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பிறை கணக்குப்படி ரம்ஜான் ஒரு மாசம் வரும், ரமலான் என்று சொல்லுவாங்க. அந்த மாசத்துல நாங்க நோன்பு பிடிப்போம். ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு 30 நாள் 29 நாள் என்ன செய்வோம், நோன்பு பகல் முழுசும் சாப்பிடாம ஒரு மாசம் இருப்போம். அந்த ஒரு மாசம் நாங்க சாப்பிடாம பட்டினியா இருந்தோமா, அதுக்கு அந்த மாசம் முடிஞ்சு மறு மாசம் பிறக்கும் பொழுது அதுக்கு விடுதலை கிடைக்குது எங்களுக்கு. கடவுள் எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. இன்னையில இருந்து நீ சாப்பிட்டுக்கப்பா, நீ நல்லா சந்தோஷமா இரு, இந்த ஒரு மாசம் எனக்காக பகல்ல சாப்பிடாம இருந்தீல்ல, அந்த கட்டுப்பாடு இப்ப இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாகவே அது மகிழ்ச்சி, திணிக்கிற மகிழ்ச்சி இல்ல. ஒரு ஆளை ஜெயில அடைச்சு போட்டு இன்னைக்கு தாப்பா நீ ரிலீஸ்னா எப்படி இருக்கு அவனுக்கு, யாரும் சொல்லி வர்ற மகிழ்ச்சி இல்லது, அவருக்கு நெசமாவே என்ன செய்யும், அப்படியே ஒரு பயங்கரமா இருக்கும். அந்த பகல்ல சாப்பிடும் போது அதுக்கு அது கிடைக்கிற இன்பமே தனி. பகல் பூரா சாப்பிடாம நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்டு நம்ம இறைவனுக்காக கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்காக வேண்டி மறுநாள் நல்ல சந்தோஷமா என்ன வேண்டாலும் சாப்பிட்டுக்க, ஃபுல் டைம் சாப்பிட்டுக்க, 24 ஹவர்ஸ் வேணாலும் சாப்பிட்டுக்க அப்படிங்கிற ஒரு அனுமதி கிடைக்கிற முதல் நாளா இருக்கிறதுனால அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இந்த கட்டுப்பாடை காலமெல்லாம் எங்களுக்கு தராம எங்க சக்திக்கு தகுந்தவாறு கொஞ்சமா தந்திருக்கிற இறைவனை
பெருமைப்படுத்தி நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி நாங்க சந்தோஷமா எல்லாரும் சாப்பிடுறோம். இது நோன்பு பெருநாள். இதுக்கு எந்த ஒரு கதையோ கற்பனையோ பேக்ரவுண்ட் கிடையாது. இது எங்கள் வாழ்க்கையில நடந்ததுக்கு நாங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி. ஒண்ணு. ரெண்டாவது, ஹஜ்ஜி பெருநாள் சொல்றோம்ல, இது நோன்பு பெருநாள்ங்கிறது. நோன்பு பெருநாளுக்கு அடுத்து 2 மாதம் கழித்து வரக்கூடியது ஹஜ்ஜி பெருநாள். இந்த 2 மாதமும் 10 நாளும் 70 நாள் 69 நாள் கழித்து வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள். இந்த ஹஜ்ஜி பெருநாள்ங்கிற என்னன்னு கேட்டா, ஆபிரகாம் என்று இப்ராஹிம் என்று நாங்க சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் சொல்லுவாங்க. அவங்க காலத்துல மனிதனை கடவுளுக்காக பலியிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. மனுஷனை கொண்டு போய் நரபலி, மனுஷன் புதைகளுக்காக பிள்ளைய பலி கொடுக்கறான்ல, இந்த வழக்கம் இருந்தது. அப்ப இதை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, உன் பிள்ளைய பலி கொடு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு இறைவன் கட்டளை இடுறாரு. அவரும் இறைவன் சொல்றாரு பலி கொடுக்க போகும்போது எல்லாருக்கும் பலி கொடுக்க போறாங்கன்னு தெரியுதுல, அப்ப அதை நிறுத்தி நீ அதை பலி கொடுக்காத, மனுஷனை எல்லாம் பலி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டு நீ இறைவனுக்காக நீ பலி கொடுன்னு சொல்லி இந்த நரபலியை நிறுத்துறதுக்காக வேண்டி, அது நிறுத்துறதுக்கு சும்மா சொன்னா நிறுத்த மாட்டாங்கிறதுக்காக வேண்டி இவரையும் பலி கொடுக்கிற மாதிரி உத்தரவு போட்டு அப்படித்தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி காட்டி அது இல்லைன்னு ஆன பிறகு, ஓஹோ நம்ம ஏன் மட்டும் மனுஷனை போட்டு பலி கொடுக்கணும், இந்த பலி கொடுக்கணுங்கிற ரத்தத்தில் உரிப்பை இருக்கிறது, எந்த கிருக்கனாச்சும் புதைகள் இருக்குன்னா பலி கொடுக்க ரெடியா இருக்கிறோம். அது எதை கொடுத்துட்டு போயிருவோம், ஒரு கோழியை கொடுத்துட்டு போவோம், ஒரு மாட்டை கொடுத்துட்டு போவோம், மனுஷனையா கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்லி தருவதற்காக வேண்டி அவர் அந்த ஆட்டை அறுத்து என்ன செஞ்சாரு, பலி கொடுத்தாரு இறைவனுக்கா. பலி கொடுக்கறன்னு என்ன அர்த்தம், அந்த இறைச்சி ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணுவாரு. கடவுளுக்கு இறைச்சி ரத்தம் எல்லாம் போய் சேராது. அப்ப அதுல இருந்து தொடர்ச்சியாக ஆபிரகாமுடைய வழித்தோன்றலாக ஒரு பல ஆயிரம் வருடங்களாக இது நடந்து கொண்டே வந்தது. நபிகள் நாயகம் காலத்திலையும் அந்த மக்கள்கிட்ட இது இருந்தது. இது நல்லதா இருந்தவன நபிகள் நாயகம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இது நல்லதுதான், நம்ம மனிதனை பலியிட்ட கூடாது, இறைவனுக்காக இந்த ஆட்டை பலியிட்ட மாதிரி இருக்கட்டும், அதனுடைய இறைச்சிகளை எல்லாருக்கும் பங்கிட்ட மாதிரி இருக்கட்டும், எல்லாரும் அன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் இப்ராஹிம் செஞ்ச அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் நமக்கு வழிமுறையாக்குனாங்க. இது நபிகள் நாயகத்துக்கு முந்தைய உள்ள வழக்கம். இது நபிகள் நாயகம் காலத்துக்கு பல ஆயிரம் வருடத்துக்கு முந்தைய நடைமுறையில இருந்து வந்த வழக்கத்தை இது நல்லதா இருந்ததுனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஹஜ்ஜி பெருநாள்ங்கிறது. இந்து மதத்தில் உருவ வழிபாடு தேவையில்லாமல் இருக்கு, அது எனக்கு பிடிக்கல. அதுக்கு மாற்ற சரியான வழி என்ன சொல்லுங்க, இறைவனை இதன் மூலமாக காண்கிறீர்கள். இந்து மதத்துல ஒரு கடவுள்னு சொன்னா முன்னாடி ஏதோ ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு வழிபடுறாங்க. அது எனக்கு அவருக்கு பிடிக்கலையா, அது டாபிக் இல்ல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஒண்ணுமே வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, அப்ப எப்படி நீங்க இறைவனை வழிபடுறீங்க? இப்ப நாங்க தொழுவும் போது ஒண்ணுமே இருக்காது, ஓப்பன் இடமா தான் இருக்கும். அது எப்படி நீங்கள் இறைவனை வழிபடுறீங்க ஒன்று என்ன கேட்கிறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றோம்ல, ஏன் சொல்றதுன்னு நம்ம விளைக்கணும். ஏன் அப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, இறைவனை யாரும் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளை யாருமே கண்டது இல்லை, நபிகள் நாயகம் உள்பட உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் கடவுளை நேரடியாக பார்த்தது இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அவருடைய அந்த பவரை பார்க்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்ல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூரியன் நம்ம பார்க்க முடியுமா, அந்த மாதிரியான ஒரு அதை முடியாது என்ற நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இறைவனை பார்க்க முடியலங்கும் போது யாருமே பார்த்தது இல்லைன்னு தான் வேற மதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை என்ன செய்யல, யாரும் பார்த்தாருன்னு சொல்லப்படவே இல்லை. அப்ப கடவுளை பார்க்கல என்று சொன்னா, பார்க்காத ஆளுக்கு நீங்க எப்படி உருவம் கொடுப்பீங்க? என்னை பார்த்தா நீங்க என்னை வரையலாம், என்னை பார்க்கவே இல்லைன்னா என்னை எப்படி நீங்க வரைவீங்க? அது வரைஞ்சீங்கன்னா நானா எப்படி இருப்பேன்? என்னை நீங்க பார்க்கவே இல்லை, நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா நானா இருக்க மாட்டேன். அப்ப நீங்க வரைஞ்சி வேற யாராவது தான் இருக்கணும். ஒருவேளை அது என்னுடைய எதிரியை கூட வரைஞ்சி வச்சிருந்தேன்னா எனக்கு கோவம் வருமா இல்லையா? நான் நினைச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்காத ஒரு தோட்டத்தில் வரைஞ்சி வச்சுட்டு வணங்குறேன்னு வைங்க, நான் பாக்குறேன், இப்படி பண்ணி என்னை அநியாயம் பண்ணிருக்கிறியா, இந்த கோலம் பண்ணிட்டீல அவனை காப்பனா இல்லையா? அப்ப இறைவனை நாம பார்க்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வடிவத்தை கற்பனையாக கொடுத்தால் அது இறைவனை கண்ணியப்படுத்துமா? இறைவன் கடைசியில் நம்மளை எழுப்பி கேட்கும் பொழுது இது அவனுக்கு பிடிக்காம போயிட்டா நம்ம அதுக்கு தண்டனை தானே கிடைக்கும். ஏண்டா இப்படி, ஏண்டா நம்ம போட்டோ ஸ்டுடியோக்கு போறோம்ங்க, நம்மளே அடுப்பு கறி மாதிரி இருப்போம், போட்டோவில் எடுக்கும் போது கலரா வரணும்னு விரும்புவோம். கருப்பா எடுத்துட்டான்னு வைங்க, டேய் என்னடா ஸ்டுடியோ வச்சிருக்கிற கேப்பமா இல்லையா?
அப்ப நமக்கு இருக்கிற கருப்பை எடுத்தா கூட நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா அப்ப இல்லாத எடுத்து அவளுக்கு கோவம் வரும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுல போட்டோவுல அப்ப நம்ம போட்டா நல்லா இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்மள கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சாங்கன்னா நமக்கு கோவம் வருது. அப்ப இறைவனை நம்ம பார்க்கவில்லைன்னு சொல்லும் பொழுது உருவம் கொடுக்கிறது முதல் தவறாகிவிடும். இரண்டாவது, நாம கொடுக்கிற அந்த வடிவம் இறைவனுக்கு பிடித்ததாக இல்லை என்று சொன்னா இறைவனுக்கு கோபம் வரும். அதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம், நீங்க வருத்தப்படவே கூடாது, நம்ம சிந்திச்சையும் பார்க்கணும். நம்ம கடவுளுக்கு கொடுத்திருக்கிற வடிவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளை விட அது நல்லா இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட நல்லா இல்லை. அந்த மாதிரி நம்மள ஒரு மனுஷன் இருந்தா நம்ம அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். அதாவது நம்ம கடவுள்னு சொல்லி ஒரு வடிவம் கொடுத்தா அழகாவுல இருக்கணும். நமக்கெல்லாம் அழகு தந்த கடவுள் நம்மளோட அழகா இருப்பாரா இல்லையா? அழக தந்தவர் அவரு. அந்த கடவுள் எப்படி இருக்கணும்? நம்மளை விட பல 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 மடங்கு அழகானவராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்றாங்க. அப்ப இறைவன் ரொம்ப அழகானவனா இருக்கும் பொழுது நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, கடவுள்னு சொல்லி இப்படி 2 பல்லு நீட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வைக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்குமா? நமக்கு இப்படி பல்லு நீட்டிட்டு இருந்தா அது நமக்கு நல்லா, அப்படி ஒரு ஆள் இருந்தா நம்ம ரசிப்போமா? அவரை ஒரு தலைவரை ஏத்துக்கிறோமா? தேர்தலில் போட்டியிட ஓட்டு போடுவோமா? போட மாட்டோம். இப்படி ஒருத்தர் வைக்கிறேன் 2 பல்லு இப்படி நிக்கணும் வைங்க, இவன் பிசாசு வந்து ஓட்டு போட மாட்டேர்ல. அப்ப நாமல் எதை வெறுக்கிறோமோ அதுலதான் கடவுள் இருப்பாரா? ஏன் அது எப்படி நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றை எப்படி கடவுளுக்கு கொடுக்கிறது? இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, கடவுளை இப்படிலாம் பண்ணாதீங்க, நம்ம பார்க்காத ஒருத்தனுக்கு வடிவம் கொடுக்காதீங்க. வேற எப்படி கடவுளை வழிபடணும்னு கேட்டா அவருடைய வல்லமை என்ன செய்யணும்? இறைவன் தான் சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன், நம்மை காத்து கொண்டிருப்பவன், நம்மை பார்ப்பவன், நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை வணங்குகிறோம் சொல்லி மனசுல இந்த பவரை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, கடவுளுடைய வல்லமையை நிறுத்தி கொண்டு வணங்குங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல கூட சில பேர் கேட்பாங்க, முன்னாடி ஒண்ணு இருந்தா தானே எங்களுக்கு ஒரு ஈடுபாடே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒண்ணு இல்லாம முஸ்லீம்கள் சொல்லுறாங்கல்ல, அந்த ஈடுபாட்டை வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே இல்லை. இடி விழுந்தா கூட நாங்க நின்றுட்டு இருப்போம், வழங்குதா? மழை பெஞ்சா கூட கொட்டுற மழையில் நின்று தொழுவோம், யார் அசைய மாட்டோம், நின்றபடி நின்றுகிட்டு இருப்போமே தவிர அந்த ஈடுபாடையெல்லாம் அது பாதிக்காது. மனசால் இறைவனுடைய வல்லமையை நினைக்கும் பொழுது முன்னாடி ஒரு பொருளை பார்க்கும் பொழுது வருவதை விட கூடுதலாக வரும். அதனால் நீங்கள் கடவுளை வழிபடும் பொழுது இது எல்லாருமே, இது இந்து மதத்திலையும் உள்ளது. எது? இந்த உருவம் இல்லாத முறையில கடவுளுக்கு உருவம் கொடுக்காம வழிபடுவது என்பது ஆதி காலத்தில் இந்து மதத்தில் இருந்துச்சு. சித்தர்கள் பாட்டா நீங்க பார்க்கலாம், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றிய சுற்றி மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. சித்தர்கள் பாடி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்களா ஒரு கள்ளத்துக்கு வச்சுக்கிட்டு அதுல புஷ்பத்தை கொண்டு போட்டுக்கிட்டு சுத்தி மொனமொனங்கிறீங்களே, இது பேசுமா? அது யாரு கேட்கிறா? இந்து மதத்தில் உள்ளவங்க. வெளியில வேற மதத்துக்காரன் கேட்கல. அப்ப இந்து மத குன்றக்குடி அடிகளார் மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க? நீங்க உருவ வழிபாடு பண்ணாதீங்க, நீங்க இப்படியா கடவுள் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட நம்ம என்ன செய்யலாம்டா, கடவுளை நீங்க அவனுடைய வல்லமை, கடவுள் சூரியனை படைத்தவன் யார், சந்திரனை படைத்தவன் யார், அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் இருக்கிறான் என்று அப்படி ஒரு மனதால் நீங்கள் வணங்கி பாருங்கள், உங்களுக்கே அது வித்தியாசம் தெரியும். அதனால உருவம் இல்லாம வணங்குறது இந்து மதத்துடைய ஞானிகளும் கூட நினைஞ்சிருக்காங்க. ஆதி காலத்துல அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. பிற்காலத்துல அப்படி வடிவங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பலவிதமான வடிவங்கள். இதுதான் நினைக்கிறோம், கபிரஸ்தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் மற்ற சாமிகளையும் பல்ல நீட்டிட்டு இருக்குன்னா அது காளி, அந்த மாதிரி தான் நாங்க கும்பிடுறோம். அதே நேரத்தில் தர்காவுல போய் கல்லறையத்தான் கும்பிடுறோம். ஆனா அதுவும் இஸ்லாத்துல இல்ல. அதுல இஸ்லாத்துல இருக்குல்ல? இல்ல. யாரு அப்ப தர்காவுக்கு போறவங்கள யாரு இஸ்லாம் தானே? இல்ல, கிடையாது. தர்காவுக்கு போறவங்க முஸ்லீம் கிடையாது. அதாவது தர்கா இல்ல நீங்க சொல்ற சரி, அதை தெளிவுபடுத்திடுவோம். அதாவது தர்கா என்பது முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது உண்மை. இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லை, அரபு நாட்டில் இல்லை. நபிகள் நாயகத்துக்கு தர்கா இல்லை. இவங்களை விட பெரிய பெரிய மகான்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் தர்கா இல்லை, சந்தனக்கூடு இல்லை. இந்த மாதிரி நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்கன்னா, தர்கா கட்டினா இடிச்சு விடுங்கன்ட்டாங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் சமாதியை கட்டாதீங்க,
இடிச்சு தகர்த்துருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த மாதிரி தர்கா ஒரு இறைவனை தான் வழிபடணும், தர்கா வழிபாடு தப்பு தான் இஸ்லாத்துல.